சபாஸ்! சரியான போட்டி. தெருவுக்கு வந்த அதிமுக குடுமிப்பிடி சண்டை. அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு. பின்னணியில் யார்? தமிழக பாஜகவோட மோசமான தோல்விக்கு யாரு காரணம்? என்ன காரணம்னு அறிக்கை கேட்கும் டெல்லி பாஜக தலைமை. அண்ணாமலையின் பதில் என்னவாக இருக்க போகிறது? விவசாயிகளுக்கு மோடி சொன்னார், இன்று செய்துவிட்டார். தேர்தல் வாக்குறுதியாக விவசாயிகளுக்கு விஜய் சொன்னதை எப்போ நிறைவேற்றப் போகிறார் என அண்ணாமலை விஜய்க்கு திடீர் கேள்வி. சட்டமன்றத்தில் தனி ஒருவனாக கர்ஜிக்கும் பாஜக எம்எல்ஏ. அதிமுக பாஜக கூட்டணி ரகசியத்தை பொதுவெளியில் போட்டு உடைத்தார் நம்ம சி.வி. சண்முகம். முட்டு கொடுக்கும் எடப்பாடியின் தரப்பு. உட்கட்சியில் தன்னை கேள்வி கேட்பவர்களுக்கும் துரோகம், கூட்டணி கட்சிகளுக்கும் துரோகம். எடப்பாடி 4 ஆண்டு காலமா பொதுச் செயலாளர் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார் சி.வி. சண்முகம். உதயநிதியை கண்டித்து தமிழகம் எங்கும் பெருநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்தது இந்து அமைப்புகள். டிவிகே தொண்டர்களின் கோல்மால் வீடியோ. விஜயின் சாயம் வெளுத்தது மட்டுமல்ல, வெட்ட வெளிச்சமானது. மாஸ் லீடர் எல்லாம் அலங்கரிச்ச பதவி. இவ்வளவு பெரிய பதவிக்கு தகுதியே இல்லாத பொதுச் செயலாளர் என நத்தம் விஸ்வநாதன் சரவெடி. தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்தல் பரபரப்பு ஒரு பக்கம் இருந்துச்சு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயோட பரபரப்பு ஒரு பக்கம் இருந்துச்சு. விஜய் முதல்வர் ஆன உடனே அதிமுகக்குள்ள மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குது. இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி, சி.வி. சண்முகத்தினுடைய தரப்பு 25 பேர் விஜய்க்கு ஆதரவா நேற்று சட்டமன்றத்தில் வாக்களிச்சுட்டாங்க. அது பல்வேறு வியூகங்கள், பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தும் விதமாக தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நத்தம் விஸ்வநாதன் கூட மாஸ் லீடர் எல்லாம் அலங்கரிச்ச பதவிங்க இந்த பதவி. இவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு பொதுச் செயலாளர் இருந்தா கட்சி எப்படிங்க வெற்றி பெறும்னு நத்தம் விஸ்வநாதன் சரவடியா எடப்பாடி தரப்பை போட்டு கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம சொல்லணும். எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா அவர்களெல்லாம் அலங்கரிச்ச பதவி. அவ்வளவு பெரிய மாஸ் லீடர்கள்லாம் இந்த பதவியை அலங்கரிச்சுட்டு இன்னைக்கு போய் இவரெல்லாம் அந்த பதவியில உட்காந்துக்கிட்டு அதிமுகவே அழிக்கிறாருன்னு நத்தம் விஸ்வநாதன் பேசிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சி.வி. சண்முகம் முதலமைச்சராக வரக்கூடிய பதவி ஆசையில திமுக கூட கூட்டணி போடுறதுக்கு எடப்பாடி போனாரு. நாங்க தான் அதெல்லாம் தடுத்தோம். சரி, திருமாவளவனை தான் முதலமைச்சர் ஆக்குறேன்னு திமுக சொன்னாங்க. அதுக்கு நாங்க சரின்னோம். ஆனா எடப்பாடி திருமாவளவன்லாம் நான் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அப்படிலாம் முடியாது. நான் இருந்தா முதலமைச்சர், இல்லைன்னா எதிர்கட்சி வரிசையில நான் உட்கார போறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. இதுல யாருக்கு பதவி ஆசைங்கிறது பார்க்குற நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இன்னைக்கு களங்கிறது சில பேர் எடப்பாடி தரப்புல இருந்து சொல்றாங்க, அமைச்சர் பதவிக்காக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கலாம் எடப்பாடி தரப்புல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா களத்துல என்னவோ வேற மாதிரி நடந்துட்டு இருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு நெல்லுக்கு உண்டான ஆதார விலையை உயர்த்தி தரேன்னு சொல்லி கடந்த தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாரு. அதுக்காகவே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு 71 ரூபா நெல்லுக்குண்டான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி 2441 ரூபா அடுத்தது கொடுக்க போறாரு. ஆனா விஜய் தேர்தல் வாக்குறுதிய விவசாயிகளுக்கு நெல்லுக்கு 3500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு. எப்பங்க அவர் கொடுக்க போறான்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வியை கேட்டிருக்கிறாரு. கொடுப்பாருங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம், விவசாயிகளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அண்ணாமலை பளிச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அண்ணாமலையும் செங்கோட்டையனும் எடுத்த முடிவு சரிதாங்கிற மாதிரி தான் இன்னைக்கு களத்தில் ஆகி போச்சு. என்னன்னா அண்ணாமலை அவர்கள் கடந்த காலத்திலேயே அதிமுக கூடலாம் கூட்டணி வச்சா நான் தலைவர் பதவியில எல்லாம் இருக்க மாட்டேங்க, நான் விலகிருவேன்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரிதான் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாரும் கட்சியில ஒன்று சேர்ந்தாதாங்க வெற்றி பெற முடியும், இல்லைன்னா மறுபடியும் அதால பாதத்துக்கு தான் போகும்னு சொல்லி செங்கோட்டையன் உட்பட 6 பேரெல்லாம் போய் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. ஆனா யாரோட பேச்சையுமே அவர் கேட்கல. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் ஆகட்டும், திரு அண்ணாமலை ஆகட்டும், இருவருமே நம்ம சொன்னவங்களுக்கு மத்தியில தலை குனிய கூட முடியாத அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு எடுத்தாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு
இவங்களுக்கு மத்தியில தலை குனியாத முடியாத அளவுக்கு அவங்களோட முடிவு சரிதான்னு இன்னைக்கு தேர்தல் களத்தில் நிரூபணமும் ஆயிப்போச்சு. ஏன்னா, இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதே செங்கோட்டையனோட நிலைமை, அவரு அமைச்சர் ஆயிட்டாரு. அண்ணாமலை இல்லாத பாஜக இன்னைக்கு வெத்து வேட்டா களத்துல நின்னுட்டு இருக்குதுங்கறத நம்ம சொல்லணும். அந்த மாரி தான் இன்னைக்கு களத்துல சூழல் அமைஞ்சு போச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மையாவும் இருக்குது. அடுத்து வரக்கூடிய காலங்கிறது விஜய்க்கு அண்ணாமலை தான் அரசியல் களத்துல சிம்ம சொப்பனமா இருக்க போறாருங்கிறது தான் இன்னைக்கு களத்துல யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிட்டு இருக்குது. அண்ணாமலை விசஸ் விஜய்ங்கிறது தானே சரியான போட்டியா இருக்கும். ஏன்னா, ஒரு பக்கம் அறிவார்ந்த சமூகம், ஒரு பக்கம் சினிமா மோகத்துல இருக்கிற சமூகம். இந்த 2 சமூகத்துக்கும் போட்டிங்கும்போது ரொம்ப கடுமையா தான் இருக்க போகுது. அடுத்து தேர்தல் களங்கிறது டிவிகே விசஸ் பிஜேபிங்கிறது தான் களம் மாறப்போகுது. இதை தான் டெல்லி தலைமை எதிர்பார்க்குது. ஏன்னா, நேத்து கூட பி.எல். சந்தோஷ் அவர்கள் பாஜகவோட தலைமை அலுவலகத்துல நிர்வாகிகளோட கூட்டமெல்லாம் போட்டாரு. 27 இடம் வாங்கினோமே, அது எப்படிங்க இவ்வளவு பெரிய நமக்கு தோல்வி வந்துச்சு? இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? யாராலங்க இவ்வளவு பெரிய தோல்வி வந்துச்சுன்னு முக்கிய நிர்வாகிகிட்டலாம் அறிக்கை கேட்டிருக்கிறாராமா பி.எல். சந்தோஷ் அவர்கள். அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாருங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக பாஜகவும் இன்னைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. அண்ணாமலையோட பதில் என்னவாக இருக்க போகுது? நான் ஒதுங்கிட்டேங்க. நீங்க அவங்களோட பொறுப்புல தான் குடுத்தீங்க. அவங்க தான் சீட்டு பேரம் பேசுனாங்க. தொகுதியெல்லாம் அவங்க தான் வாங்குனாங்க. எல்லா முடிவும் அவங்க தான் எடுத்தாங்க. நான் இறுதி கட்டத்துல பிரச்சாரம் மட்டும்தாங்க நான் செஞ்சேன். அவ்வளவுதாங்க என்னால செய்ய முடியுங்கிறது தான் அண்ணாமலை தரப்புல இருந்து சொல்ல போறாங்களோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனா யதார்த்தமான உண்மைங்கிறது அதுதானே. அண்ணாமலை சொல்ல போற விஷயம் தானே உண்மையா அமைய போகுது. ஏன்னா, இன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இவங்க ஒதுக்கி வச்சுப்புட்டு இவங்க சீட்டு வாங்கினாங்க, ஆட்கள் எல்லாம் தேர்வு பண்ணாங்க. சீட்டு வாங்கினதும் தப்பு, தொகுதி வாங்கினதும் தப்பு, வேட்பாளரா தேர்வு பண்ணனதும் தப்பு. ஏன்னா, அண்ணாமலை களத்துல இல்ல, அஸ்வத்தாமன் களத்துல இல்ல, எச்.சி. சூர்யா களத்துல இல்ல, பழனியில நாகராஜ் களத்துல இல்ல, வினோஜ் செல்வம் களத்துல இல்ல, அமர் பிரசாத் ரெட்டி களத்துல இல்ல. இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு களத்துல இல்லாம யாரோ களத்துல நின்னாங்க. சரி, ஓகே, இவங்க தான் இப்படி ஒரு முடிவு பண்ணி சீட்டை வாங்கினாங்கன்னு வச்சுக்கா. ஆனா இந்த 4 பேர் தான் ஜெயிச்சாங்களா அப்படின்னா, அந்த 4 பேருமே ஒரு சிலர் 3ஆம் இடமெல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு களங்கிறது அப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு ஒரு பக்கம் அதிமுக மிகப்பெரிய குடிமிப்பிடி சண்டையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஒரு பக்கம் நிக்கிறாங்க. எடப்பாடி தரப்பு ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இறுதி கட்டமா முடிவெடுக்க போறது என்னவோ சபாநாயகரும் உச்சநீதிமன்றமும் தான் எடுக்க போகுதுங்கிறதான் யதார்த்தமான உண்மையாவும் இன்னைக்கு அமைய போகுது. ஏன்னா, சி.வி. சண்முகம் கூட ஒரு வார்த்தையை பேசியிருந்தாரு நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல. எங்க 24ல நம்ம எல்லாம் பாஜக கூட கூட்டணி போகணுங்க. திமுகலாம் ராகுல் காந்தியை பிரதமரா அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு என்டிஏ பக்கம் நரேந்திர மோடி தான் இருக்கிறாரு. இவ்வளவு நாள் நம்ம பாஜக கூட கூட்டணியில இருந்தோம். நம்மளும் ஒரு பிரதமர் முகத்தை வச்சு போனாதாங்க நமக்கு வாக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் எவ்வளவோ சொன்னங்க எடப்பாடி கிட்ட. ஆனா எடப்பாடி, தம்பி எல்லாம் எனக்கு தெரியுங்க, நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ போய் உங்க மாவட்டத்துல வேலை பாருன்னு சொல்லிவிட்டாருன்னு அன்னைக்கு 2024ல பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி வெளியேறினாரு. வெளியேறினதுக்கு உண்டான முடிவு என்ன? பல இடங்கள்ல டெபாசிட் காலி. பல தொகுதியில 3ஆம் இடங்கிற ஒரு சூழல் தான் வந்துச்சு. அதை தான் சி.வி. சண்முகம் இன்னைக்கு போட்டு உடைச்சுப்புட்டாரு. எடப்பாடிய 4 வருஷம் பதவி ஏத்து அவரு செஞ்ச சாதனைன்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு எல்லாரும் நீக்கம். தன்னை பத்தி ஏன்னு கேள்வி கேட்டா நீக்கம், எதுக்குன்னு கேள்வி கேட்டா நீக்கம், ஒரு கருத்து ஆலோசனை சொன்னா அவர்கள் கட்சியை விட்டு நீக்கம். இப்படியே நீக்கிக்கிட்டே இருந்தா கட்சி யாரை வச்சுதாங்க நடத்துறது அப்படின்லாம் நாங்க கேள்வி கேட்டங்க. நீங்க போய் அமைதியா வேலை பாருங்கன்னு அன்னைக்கு அவரு சொல்றாரு. நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நம்ம தான் ஜெயிக்க போறோம்லாம் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு 47 இடம் ஜெயிச்சத ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடுறாரு. இப்படிப்பட்ட பொதுச் செயலாளரை வச்சு எப்படிதாங்க நாங்க கட்சியை நடத்துறது அப்படின்னு சி.வி. சண்முகம் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம, அதிமுக எங்க கட்சிங்க, நாங்க களத்துல உருவாக்கின கட்சி, நாங்க தாங்க உங்களை பார்த்து அந்த சீட்டுல உட்கார வச்சோம். இன்னைக்கு என்னவோ நீங்களா உட்கார வச்ச மாதிரி நீங்க தான் கையெழுத்து போட்டு நாங்களாம் எம்எல்ஏ ஆன மாதிரி நீங்க பேசுறீங்க. நாங்க பார்த்து தான் உங்களை ஒற்றை தலைமையே இருக்கணும்னு உட்கார வச்சோம். அது கூட கடைசி நேரத்துல
ஓபிஎஸ், வைத்திலிங்கம், சி.வி. சண்முகம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் எல்லாம் நம்ம சேர்த்துனுங்க. சேர்த்தனாதான் நமக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிலாம் நாங்க கேட்டோம். இல்ல, நான் எடுத்த முடிவு சரிதான். இதுல இருந்து யாரும் நான் பின்வாங்க போறதில்ல. நீங்க சொல்றத நான் கேட்கவும் மாட்டேன்லாம் அன்னைக்கு எடப்பாடி சொல்லிவிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்க, சபாநாயகர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க முன்னாடி தான் இவரு போய் நிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்துருச்சு. கடைசி நேரம் வரையிலும் தாவேக, அதிமுக கூட கூட்டணி வர்றதுக்கு இருந்தாங்க. ஆனா எடப்பாடி தாங்க அத ஏத்துக்கவே இல்ல. அதிமுக நம்மளே தனியா ஜெயிப்போம்ன்னு சொல்லி அவரு தலகணத்தெல்லாம் இருந்துட்டாருன்னு சொல்லி சி.வி. சண்முகம் பல்வேறு விஷயங்கள போட்டு பொது வெளியில உடைச்சுக்கிட்டாரு. அதுக்கும் மேல ஒரு படி மேல போயி சி.வி. சண்முகம் இனிமேலுக்கு நாங்க கட்சி ஒத்துமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். நீங்க தான் பொதுக்குழுவ கூட்டி தோல்விக்கு உண்டான காரணத்த ஆராயணும்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். நாங்க கேட்டது தான் எங்களையும் கட்சி விட்டு நீக்கிவிட்டீங்க. எங்கள மட்டும் நீக்கினதும் இல்லாம 26 மாவட்ட செயலாளரையும் நீங்க நீக்கி வச்சிருக்கீங்க. ஆனா இது இதெல்லாம் செல்லுபடியாகாது. உங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லன்னு சொல்லி சி.வி. சண்முகம் நேத்து அதிரடியா எடப்பாடிய துவச்சு சர வெடியில பிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் பொது வெளியில சி.வி. சண்முகம் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி செஞ்ச துரோகத்தெல்லாம். ஏன்னா தேமுதிகக்கு மாநிலங்களவை சீட்டு கொடுக்கறன்னு தாங்க 24ல சொன்னோம். ஆனா அது கூட நாங்க கொடுக்க சொன்னோம். இவரு ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. ஆனா அப்பவும் கூட அவங்க நம்ம கூட கூட்டணியில் வர்றதுக்கு தான் இருந்தாங்க. அதையும் நிராகரிச்சுட்டாரு இவரு. யாருமே இவரை நம்பி எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பொது வெளியில ஓட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே, நீங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு 24 சொன்னீங்க. அப்புறம் ஏங்க 26ல நீங்க திடுதிப்புன்னு டெல்லி வந்தீங்க, வாங்க போலான்னு சொன்னீங்க. எங்க போலான்னு கேட்டோம். அமித்ஷா வீட்டுக்குன்னாரு. சரி, ஓகேன்னுட்டு போனா கூட்டணி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இத பத்தி எங்க கிட்டயோ முக்கிய நிர்வாகிகிட்டயும் எந்த ஆலோசனையுமே இவரு சொல்லாம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இவரா தன்னிச்சையா இவரு செயல்பட்டு இருக்கிறாருன்னு ஒரு சி.வி. சண்முகம் போட்டு உடன்னு உடைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அதிமுகவோட எடப்பாடியோட நிலைமை பாதாளத்துல போயிருச்சு. எவ்வளவு பேத்துக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்க, என்னென்னலாம் ஆட்டம் போட்டீங்க இந்த கட்சி பதவி வச்சு. இன்னைக்கு அதுவே உங்களுக்கு திரும்ப அடிக்குது பாத்தியா? அதுதான் ஒரு தலைமை பண்புக்குன்னு போகும்போது அரவணைக்கிறங்கிற ஒரு பண்புங்கிறது வேணும். எல்லா தலைவர்கிட்டயும் காது குடுத்து பேசணும். அவங்க சொல்ற விஷயங்கள கேட்கணும். இதெல்லாம் இல்லாம நான் மட்டும்தான், தான் மட்டும்தான்னு சொல்லி நெனைச்சா ஒண்ணுமே நடக்காது. இதுதான் கர்ம வினை உடனடியா எடப்பாடியாகிய உங்களுக்கும் பாத்தியா திரும்ப அடிக்குது. அடிக்கதானே செய்யும். ஏன்னா, நீங்க கடந்த காலத்துல செஞ்ச காரியங்கள் அப்படி. உங்கள ஒரு பொதுச் செயலாளராவோ, ஒரு கட்சி தலைவராவோ ஏத்துக்கிட்டு எந்த தமிழகத்துல இருக்க கட்சியும் உங்க பின்னாடி வரல. உங்கள நம்பி பாஜகவோட கூட்டணியில இருந்த கட்சிங்க மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு உங்கள கெட்டு பாஜகவும் கெட்டு போணுச்சு. நீங்களும் கெட்டு போயிட்டீங்க. அதுவும் இல்லாம உங்களால அண்ணாமலைங்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவரையும் ஓரங்கட்டிட்டீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு உங்களோட நிலைமை என்ன? உங்களையும் அதிமுகவுல இருந்து ஓரங்கட்டக்கூடிய வேலைய தான் இன்னைக்கு எடப்பாடி தரப்புக்கு ஆப்போசிட்டா சி.வி. சண்முகமும், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி செய்ய போறாங்க. சட்டமன்றத்துல இந்த உதயநிதி பார்த்தீங்கன்னா, விஜய கடுமையாவும் தான் பேசுறாரு. அவரு இது என்னங்க புதுமையான ஆட்சியா இருக்குன்னு பார்த்தா, புஷ்பா படத்த ஆட்சி மாரில நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்கன்னுலாம் அவரு பேசினாரு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு சனாதனத்துக்கு எதிராகவும் சட்டமன்றத்துல உதயநிதி ஒரு வார்த்தைய பேசிட்டாரு. அவருக்கு எதிரா தமிழ்நாடு முழுக்க இந்து அமைப்புகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அவங்களும் களமிறங்கிட்டாங்க. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் இந்த பெருநகரங்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அவங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம்ன்னு சொல்லி அவங்க அறிவிப்ப வெளியிட்டுட்டாங்க இந்த அமைப்புகள். ஏன்னா, உதயநிதி பொது வெளியில பேசினா தானே வழக்கு வரும், கேள்வி கேட்பாங்க. சட்டமன்றத்துலங்கும்போது யாரும் வழக்கு போட முடியாது, கேள்வி கேட்க முடியாதுங்கிற ஒரு தைரியத்துல அவரு சட்டமன்றத்துல பேசிட்டாரு. அதுக்குண்டான எதிர்வினைய உதயநிதி அனுபவிக்க தான் போறாரு. அதுவும் இல்லாம இந்த எம்.எல்.ஏக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய ஒரு வேலையெல்லாம் மறைமுகமா விஜய் தரப்பு செய்தாமா. அடுத்தது என்ன? திருச்சி கிழக்கோட சேர்த்தி எடப்பாடிக்கு தரப்புல இருக்கிற 22 தொகுதிக்கும் தேர்தல் வந்துருமோங்கிற ஒரு அச்சம் இன்னைக்கு இருக்கு. அது என்னவோ நடந்தா
சரிதாங்கிற மாரி தான் அந்த தொகுதி மக்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, தேர்தல்ல வெற்றி பெற்ற உடனே இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு மாரி பேசுற விஷயம், இங்க நடந்துக்கிற விஷயம், பதவிக்காக இவங்க சண்டை போடுறதெல்லாம் பார்த்து மக்களே வெறுத்து போய் தான் இன்னைக்கு களத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா, சட்டமன்றத்துல கூட பாஜகவ பத்தி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டா இருக்கட்டும், முஸ்லீம் கட்சியா இருக்கட்டும், அல்லது விசிகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பாஜகவ எதிர்த்து பேசுனாங்க. ஆனா, ஒத்த ஆளா இருந்தாலும் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் அவர்கள் மொத்த கட்சிக்கும் கர்ஜனையான ஒரு பேச்சுக்கள குடுத்துட்டாரு. ஏங்க நாங்கலாம் கடந்த காலத்து எங்க வரலாறு தெரியாமலா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்க எங்க கட்சி தொடங்குன புதுசுல 2டே 2 பாராளுமன்ற உறுப்பினர் தான் நாங்க நாடாளுமன்றம் போனோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவுல பல மாநிலங்கள்ல நாங்க தான் ஆளுங்கட்சி. எங்களோட கூட்டணி கட்சி பல மாநிலங்கள்ல ஆளுது. இந்தியாவையே எங்க கட்சி தாங்க ஆண்டுகிட்டு இருக்குது. நீங்க எங்க கட்சியோட வரலாறு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல மக்கள் ஏத்துக்கிறதுங்கிறது, அது மக்களோட முடிவு தான். அது மக்கள் வருங்காலத்துல அந்த முடிவையும் மாத்தி அமைக்கப் போறாங்க. ஆனா, நீங்க பாஜக எதிரான பிரச்சார கூட்டமா இந்த சட்டமன்றத்த பயன்படுத்தக்கூடாது. மக்களுக்கு உண்டான வளர்ச்சிக்காக மட்டும் தான் இந்த சட்டமன்றத்த பயன்படுத்தணும்னு சொல்லி, போஜராஜன் அவர்கள் ஒட்டுமொத்த கட்சிக்கும் ஒரு அறிவுரைய குடுக்கும் விதமா தான் அவரோட கர்ஜனையான பேச்சுக்களும் அமைஞ்சுச்சுங்கிறது தான் சட்டமன்றத்துல நம்ம நடந்தத பார்த்தோம். இன்னைக்கு தமிழக அரசியல் களங்கிறது, இன்னைக்கு விஜய் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆயிருக்கிறாருன்னு பல செய்தியாளர்களும், பத்திரிகையிலும் அவர கடுமையா எதிர்க்கிறாங்க. ஏன்னா, இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சென்டிமென்ட்டா குழந்தைகள வச்சு வீடியோ போடுறது, பெண்கள வச்சு வீடியோ போடுறது, இப்படிதான் போட்டு, போட்டு இன்னைக்கு தமிழக மக்கள ஒரு சென்டிமென்ட்டா விஜய் பக்கம் ஒரு ஆதரவு அலைய திருப்புனாங்கங்கிறது தான் களத்துல நடந்த எதார்த்தமான விஷயம். சரி அதுதான் முடிஞ்சு போச்சு. முதலமைச்சரா ஆயிட்டீங்க. அப்புறம் ஏங்க இன்னமும் நீங்க பெண்கள வச்சு நீங்க மையமா வச்சு நீங்க சென்டிமென்ட்டான வீடியோ போடுறீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்கள் எல்லாம் விஜய கேள்வி கேட்றக்கூடாதாமா. இந்த ரூ. 2,500 பணம், இந்த சீர்வரிசை, இந்த நகை நட்டு இத பத்திலாம் பெண்கள் கேள்வி கேட்றக்கூடாதுங்கிறதுக்காகவே, இந்த பெண்கள வச்சு விஜய் மாமா அவரு எங்களுக்கு பண்ணுவாரு, இன்னைக்கு பண்ண முடியாது, நாளைக்கு பண்ணுவாரு, என்னென்னமாலாம் சென்டிமென்ட்டா பேசி, நாங்க விஜயனுக்கு ஆதரவா இருப்போம். எது அதெல்லாம் பேசி இந்த பெண்கள வச்சு வீடியோலாம் வெளியிட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த சாயமெல்லாம் விஜய்க்கு வெளுத்து போச்சு. வெளுத்தது மட்டும் இல்லாம, விஜயோட சாயம் வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு தெருவுல வந்து நின்னுட்டு இருக்குது. இதுக்கு நிச்சயமா அண்ணாமலைங்கிற ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா, இந்த சாயம் இன்னும் மேலும் வெளுத்து எடுப்பாருங்கிறது தான் எதார்த்தமான உண்மையாவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுட்டே இருக்குது. அத பத்தின விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.